எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விக்ரமாதித்தன் கதைகளில் வர 32 பதுமைகளும் எப்படி சாபம் பெற்றாங்கங்கிறத பார்க்க போகிறோம். கைலாய மலையில் இருந்த பார்வதி தேவிக்கு 32 தோழிகள் இருந்தாங்க. இந்த 32 தோழிகளுமே அதிகமான நேரம் பார்வதி தேவி கூடவே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் சிவனும் பார்வதியும் சேர்ந்து மானசரோவருங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இயற்கையை பார்க்கவே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். பார்வதி தேவி தன்னோட 32 தோழிகளையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதி தேவிக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இயற்கையை ரசித்தபடியே அங்கேயே அமர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தான் சிவனோட திருவிளையாடலே ஆரம்பமாகிறது. அருகில் நின்றுட்டு இருந்த தோழிகளை பார்த்து சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த தோழிகள் சிவனோட சிரிப்பில் மயங்கி சில போல நிற்கிறாங்க. தியானம் முடிஞ்ச பார்வதி தேவி திரும்பி பார்க்கும்போது சிவன் சிரிக்கிறதையும் தன்னோட தோழிகள் மயங்கி நிற்கிறதையும் பார்த்த பார்வதி தேவி ரொம்பவே கோபமாயிடுறாங்க. கோபமான பார்வதி தேவி தோழிகளை பார்த்து, என்னோட கணவனை பார்த்து சிரிப்பில் மயங்கி சில மாதிரி நின்னீங்க இல்லையா, இனிமேல் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சிலையாகவே மாறிடுங்கன்னு சாபம் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் அந்த 32 பெண்களும் சாபம் பெற்று பதுமையாக மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல்